நம்ம சொந்த கால்ல நிக்க கத்துக்கணும். அப்புறம் நம்ம உரிமைகளுக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடணும். உனக்கும் வேணுமா? வேண்டாம் வேண்டாம். உங்ககிட்ட இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன்னு யாராவது எங்க வீட்டுல சொல்லிட்டாங்கன்னா நான் அடி வாங்க வேண்டியது இருக்கும். வயிறு நிறைஞ்சிருச்சு. வாங்க தண்ணி குடிக்கலாம். ச்சே, இப்ப தண்ணி குடிக்கலான்னு போனா அவரு கைய கீழே காட்டுன்னு சொல்வாரு. இல்லப்பா, இனி தண்ணியை குடிக்க கைய கீழே வைக்க தேவையில்லை. தண்ணி நேரா வாய்க்கிட்டே வந்துடும். பாருங்க, எப்படின்னா அவரு மூங்கில்ல மேல இருந்து இது வழியா தண்ணியை ஊத்துவாரு. நீங்க இந்த பக்கம் வாயை வச்சுக்கிட்டு வசதியா தண்ணியை குடிக்கலாம். சரியா? குடிங்க. ரொம்ப நன்றி ஐயா. வாங்க. தண்ணி குடுங்க. பீம், என்ன மன்னிச்சிருப்பா. இந்த சமூகத்தில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை அடியோட ஒழிக்க எனக்கு துணிச்சல் இல்லை. இருந்தாலும் உனக்காக என்னுடைய சின்ன முயற்சி தான் இது. இந்த ஏற்ற தாழ்வு நிறைஞ்ச சமூகத்தில் நீ இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க என்னாலான உதவிதான் இது. சார், நான் பசங்களை புது ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். புத்தகங்கள் வாங்கணும், ஃபீஸ் கட்டணும், தேவை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு சார். ஆனா நீங்க இன்னும் பென்ஷன் வரலன்னு சொல்றீங்களே, அதுக்கு வாய்ப்பே இல்லையே சார். இன்னைக்கு தேதிக்கு பென்ஷன் வந்திருக்கணுமே சார். நான் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டேன் சார். ஆமா, வந்திருக்கணும். ஆனா வரலையே, என்ன பண்றது? இதெல்லாம் அரசாங்க விஷயம். பல நேரங்கள்ல பணம் தாமதமா தான் வரும். அப்படி இல்லை சார், எனக்கு இப்போ வேற எந்த வேலையும் இல்லை. குடும்ப செலவுகளை நான் தான் பார்க்கணும். என்கிட்ட பணமும் இல்லை. பெரிய பிரச்சனை ஆயிடும் ஐயா. இப்படி பென்ஷனும் வரலன்னா நான் எப்படி வாழ்றது? நான் என்னோட வேலையை தானே பண்றேன். பணம் வந்தா உங்ககிட்ட கொடுத்துட போறேன். ஆனா என்கிட்ட பணமே இல்லை. இதுக்கு யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? நான் ஒன்றும் அரசாங்க உத்தியோகஸ்தன் இல்லை, வெறும் ஒப்பந்தக்காரன் தான். கையிலிருந்து கொடுக்க முடியாதே. உங்களுக்கு ரொம்ப அவசரம் தான், ஏதாவது வேலை தேடுங்க. எங்க போய் நான் வேலை தேடுவேன்? எங்க போய் வேலை தேடுறது நீங்களே சொல்லுங்க. எங்க போனாலும் ஒரே கேள்விதான் கேட்கிறாங்க, நீ என்ன ஜாதிப்பா? ஜாதி பேரை சொன்னதுமே வேண்டாங்கிறாங்க. இத்தனை வருஷமா கம்பெனிக்கு நான் வேலை பார்த்திருக்கேன். என் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு புரியுது இல்ல? நீங்களாவது ஏதாவது வேலை கொடுங்களேன். இங்க ஆபீஸ்ல ஏதாவது வேலை பண்றேன், நீங்க பண்ண விடுவீங்களா? சொல்லுங்களேன், செய்ய விடுவீங்களா? இல்லனா என்னோட ஜாதி என்னன்னு நீங்களும் கேட்பீங்களா? இவரை இங்கிருந்து கூட்டிட்டு போ. வா, கிளம்புங்க. வா ராம்ஜி. ராம்ஜி, ராம்ஜி நில்லுப்பா.
ஏய் ராம்ஜி நில்லுப்பா, நான் சொல்றத கேளு. உன்னோட நம்பிக்கை என்னைக்குமே தோத்து போகாது. முதல்ல நீ இப்படி உட்காரு, அமைதியா உட்காரு. நம்பிக்கையாரு, எல்லாம் சரியாயிடும். ஏதாவது வேலை தேடி போனா உன்னோட பேரை மாத்தி சொல்லுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆனா நீ உன்னோட பேரை எப்பவுமே மாத்தி சொல்ல மாட்டேங்கிற. எப்பவுமே பொறுப்பு, உண்மை, நியாயம்னு பேசுற. ராம்ஜி, சத்பாலுக்கு பதிலா வேற ஏதாவது சேர்த்து சொன்னா தலையா போயிட போகுது. ஏன்பா, இந்த உலகத்துல சின்னது பெருசுன்னு எதுவுமே இல்லைன்னு நீ தானே சொல்லுவ. அப்போ பேரை மாத்தி சொல்றதுனால என்ன ஆயிட போகுது? இப்ப நான் என்ன பண்றது? இப்ப சீக்கிரமே ஏதாவது வேலை கிடைக்கலன்னா என் பசங்கெல்லாம் பட்டினியில வாட வேண்டியதுதான். ராம்ஜி, அப்படிலாம் எதுவும் நடக்காது. எல்லாம் தெரிஞ்சவனா இருந்தும் நீ இப்படிலாம் பேசலாமா? எல்லாம் சரியாயிடும், கொஞ்சம் நம்பிக்கையோட இரு. இப்போ வா, கிளம்பலாம். வீட்டுக்கு போகணும்ல, வா கிளம்பு கிளம்பு. அத்தை, பீம் இன்னைக்கு ஸ்கூல்ல கலக்கிட்டான். அந்த ஆளுக்கு மூஞ்சில் அடிச்சுமே பதில் சொன்னான் தெரியுமா? அவர் பீமை தோக்கடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. கடைசியில் அவர் மண்ணைத்தான் கவுனாரு. அப்புறம் இவன் கிளாஸுக்குள்ளே போய் ஒரு பாட்டு பாடினான். அந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சது. அப்புறம் ஆசிரியர் ஐயா நாங்கள் தண்ணி குடிக்க மூங்கில்ல ஒரு உபகரணம் செஞ்சு கொடுத்தாரு. எல்லாம் பீம் பாட்டு கிடைச்ச பரிசு. ஒரு பையன் இன்னைக்கு கையை தொடலன்னா என்ன லட்டு கொடுத்தான்ல. ஆமாமா, சாப்பிட நல்லா இருந்துச்சு. ஆனால் பீம் அவன்கிட்ட நீயும் என் சாப்பாடு சாப்பிடுன்னா. ஆனால் அவன் எழுந்து போயிட்டான். அவங்க வீட்டுக்காரங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருச்சுன்னா அவனை நல்லா அடிப்பாங்கன்னு சொன்னான். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. உன் கூட உட்காந்து அவன் சாப்பிடலன்னா என்ன? அவங்க ஓரளவுக்கு நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. பீம், நீ ஸ்கூல்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இரு. அப்பதான் அதை வச்சு தலைமை ஆசிரியரா ஆக்கிடுவோம். அம்மா 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 பீமாபாய், பீமாபாய் என்னாச்சு? பீமாபாய், என்னம்மா? மீரா இதை பாத்துக்கோ. நான் போய் வைத்தியரை கூட்டு வரேன். பணம் எதுவும் இல்லையே, இப்ப என்ன பண்றது? மீரா, பீமாபாயோட நகை இருந்தா எடு. பணம் எதுவும் இல்ல. எனக்கு இப்ப வேற எந்த வழியும் தெரியல. ஏ ராம்ஜி, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடுற? புரிஞ்சன், என் கையில பணம் எதுவும் இல்ல. பொண்டாட்டிக்கு முடியல, வைத்தியரை கூப்பிடணும். அதுக்கு முன்னாடி இந்த நகையை அடகு வைக்கணும். இங்க அடகு கடை எங்க இருக்கு? சரி, என் கூட வா. வா வா. சேட்டையா, சேட்டையா, இந்த நகையை அடகு வச்சுட்டு சீக்கிரமா ஏதாவது பணம் கொடுங்க. என் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியம் பார்க்கணும். உன் பையன் நல்லா படிக்கிறான்னா இதுக்கெல்லாம் உன்னோட வளர்ப்பு தான் காரணம். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நகையை நீயே வச்சுக்கோ. இந்தா பணத்தை அப்படி போய் உன் பொண்டாட்டிக்கு வைத்தியத்தை பாரு. ரொம்ப நன்றி சேட்டையா. உங்களோட இந்த உதவியை சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். சாகுற வரைக்கும் மறக்காம இருக்க வேண்டிய தேவையே இல்லை. எனக்காக ஒரே ஒரு வேலையை பண்ணு. உன் பையன் ஸ்கூலுக்கு போறதை நிறுத்திடு. உன் பையனுக்கு ஒப்பந்தம் போடுறது நான் ரொம்ப பிடிக்கும்ல. இது என்னோட சின்ன ஒப்பந்தம். ஒன்னு பொண்டாட்டிக்கு வைத்தியம் பாரு, இல்ல பையனை படிக்க வை. என்ன யோசிக்கிற? ஒப்பந்தத்தை ஏத்துக்கிறியா? என்ன பேச்சு இது சேட்டையா? இது பேச்சு இல்ல, ஒப்பந்தம். உனக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, அதனால ஏன் இந்த ஒப்பந்தம் போடுறேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியாது. என்ன ராம்ஜி, என்ன முடிவு பண்ண? முடிவு பண்ண என்ன இருக்கு? நகையை அடகு வச்சா பணம் கொடுக்கறதுக்கு
இந்த ஊர்லயே நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா என்ன? இந்த ஊர்லயே நகையை அடகு வச்சா பணம் தர்ற ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஓ, யாராவது இருந்தா கண்டு இல்ல நான் தேடி அலைஞ்சிட்டு வந்து உன் முடிவை சொல்லு. வா புரஞ்சன். ராம்ஜி, தேவையில்லாம நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நீ பேசாம வீட்டுக்கு போ, நான் பணத்தை தயார் பண்ணிட்டு வரேன். நீ என்ன பேசுற புரஞ்சன்? வைத்தியர் இல்லாம வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ணுவேன்? ராம்ஜி, இப்ப நீ கூட இருக்கிறதா அன்னைக்கு தேவை. நான் எங்கேயாவது போய் பணம் ஏற்பாடு பண்றேன். புரஞ்சன், என் பொண்டாட்டிக்கு ரொம்ப முடியல. நான் வைத்தியரை கூட்டிட்டு போயே ஆகணும். அதனால தான் சொல்றேன், நீ வீட்டுக்கு போ. அம்மா, 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 அப்பா வைத்தியரை கூப்பிட்டுட்டு இப்ப வந்துருவாரு. எனக்கு அப்படியே தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால முடியல. அம்மாடி, தைரியமா இருமா. அவன் சீக்கிரமா வைத்தியரை கூட்டிட்டு வந்துருவான். அத்தை, முதலாளியா, இவர் உங்களை பார்க்கணுமா? வணக்கம் சேட்டையா. நீங்க கடனுக்கு பணம் கொடுப்பீங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தான் இங்க வந்திருக்கேன். கொஞ்சம் பணம் வேணும். என் பொண்டாட்டிக்கு ரொம்ப முடியல. உனக்கு நான் கடன் கொடுக்கணும்னா தெரிஞ்சவங்க யாராவது உனக்கு ஜாமீன் கொடுக்கணும். அதை யாரும் சொல்லலையா? உனக்கு யாரு ஜாமீன் கொடுக்க போறா? அது ஜாமீனுக்கு பதிலா வேணா இந்த நகையை அடகு வச்சுக்கோங்க. போய் பொற்கொள்ளரை கூட்டிட்டு வா. உண்மையான தங்கமா இல்லையான்னு சோதிச்சு பார்க்கணும்ல. உண்மையான தங்கம் தான். இது வழக்கமா பண்ற ஒண்ணுதான். பொற்கொள்ளர் வந்து முடிவு பண்ணட்டும். சரிங்கய்யா. அம்மா, அப்பா இப்போ வந்துருவாருமா. வா வா, சீக்கிரம் வா. இங்க வை. அம்மா, அம்மா, சரி, ஒண்ணும் இல்லம்மா. போய் தண்ணி சூடாயிடுச்சு, கொண்டு வா. அம்மா, ஒண்ணும் ஆகாது. தைரியமா இரு, ஒண்ணும் ஆகாது. அம்மா, அம்மா, அப்பா இப்போ வந்துருவாருமா. அம்மா, அம்மாடி. சேட்டையா, கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும். அவன் தான் போயிருக்கான்லப்பா. முதல்ல பொற்கொள்ளர் வரட்டும். வந்து உன் தங்கம் உண்மையானதுன்னு அவர் சொல்லட்டும். சொன்னதும் நான் பணத்தை கொடுத்துடுறேன். கடன் கொடுக்கும்போது நான் அவசரப்பட மாட்டேன். வணக்கம் சேட்டையா. வணக்கம் வணக்கம். சேட்டையா, கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. வா நாராயணா, வந்து உட்காரு. அதோ அந்த தங்கம் சுத்தமானதா இல்லையான்னு பார்த்து சொல்லு. பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த தங்கம் போலியானது. இது எப்படி போலி ஆகும்? இது சுத்தமான தங்கம். எதுக்கு புலம்புற? என் ஒப்பந்தத்தை ஏத்துக்கோ. இந்த தங்கம் உண்மையாயிடும். இங்க பாருங்க சேட்டையா, என் பொண்டாட்டி பொழைச்சாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் என் பையன் ஸ்கூலுக்கு போறத நிறுத்த மாட்டேன். ஒருவேளை என் பொண்டாட்டி நோயில இருந்து பொழைச்சாலும் பையனோட படிப்பை நிறுத்திதான் நான் அவளுக்கு வைத்தியம் பார்த்தேன்னு தெரிய வந்துச்சுன்னா அவன் நிச்சயம் செத்துருவான். வா ராம்ஜி, வைத்தியருக்கு தேவையான பணம் தயாராயிடுச்சு. ஆனா எப்படி? இப்ப கேள்வி கேட்கறதுக்குலாம் நேரில் வா, வைத்தியர்கிட்ட போலாம். வா.
அம்மா அம்மா அம்மாடி. அம்மா ஒண்ணும் இல்லம்மா ஒண்ணும் இல்ல 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 ஒண்ணு இல்ல அம்மா, தைரியமா ஒண்ணும் இருமா இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. ஆகாது அம்மா உனக்கு அப்பா ஒண்ணு வந்துடுவாருமா சரியாயிடுவேன் வந்துடுவாரு. வைத்தியரையா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, என் பொண்டாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல. இந்த ஆள் கூட நீ என்ன பண்ற? இவர் என் நண்பர். ம். அப்ப 2 பேரும் ஒரே ஜாதியா? ஆமா. அப்படின்னா மொத்த பணத்தையும் கொடுங்க, அதுக்கப்புறம் தான் நான் கூட வருவேன். மொத்த பணம் இருக்கு வைத்தியரே, இந்தாங்க. அங்க வை. வைத்தியரையா முழு படமும் கொடுத்துட்டோம்ல, சீக்கிரம் வாங்க. ரொம்ப அவசரமா? அது வைத்தியரையா வாங்க. அம்மா 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 எழுந்திருமா, அம்மா எழுந்திருமா, அம்மா. பாலா பாலா சீக்கிரமா போய் உங்க அப்பா கூட்டிட்டு வா போ. இவன் வைத்தியரை கூட்டிட்டு வராம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அம்மாடி அம்மாடி கண்ணை முழிச்சு பாருமா. அம்மா மூச்சு விடுமா. அம்மா அம்மா தைரியத்தை விட்டுடாதம்மா. ஆமா வைத்தியரை கூட்டிட்டு இப்ப வந்துருவாமா. மா மா கண்ணை முழிச்சு பாருமா, கண்ணை துறமா. அப்பா 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 அம்மா அப்படியே அமைதியாயிட்டாங்க, அசையாம அப்படியே படுத்திருக்காங்க. வைத்தியரையா சீக்கிரம் வாங்க, மூச்சு பேச்சே இல்லையா? வா வா வாப்பா. அம்மா 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 வைத்தியரையா கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன், வீட்டில் அசம்பாவிதம் நடந்துற போகுது. சீக்கிரம் வாங்க வைத்தியரையா. சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. அத்தை அம்மாக்கு ஒண்ணும் இல்லல? ஒண்ணும் இல்லம்மா, மூச்சு வந்துகிட்டு இருக்கு. அம்மா வைத்தியரையா வந்துட்டாருமா, எல்லாம் சரியாயிரும். வாங்க வர்றேன் வர்றேன். வாங்க வாங்க வாங்க. வைத்தியரே கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. வரேன். வாங்க ஐயா, சீக்கிரம் வாங்க 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 வாங்க. வைத்தியரையா வைத்தியரையா என்ன பண்றீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இது வரைக்கும் வந்துட்டேன், இதுக்கு மேல வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. போய் நோயாளியை இங்க கூட்டிட்டு வாங்க. போங்க. வாராம்ஜி சீக்கிரம் வா. போ போய் கூட்டிட்டு வா. என்ன வைத்தியரையா, இவனுங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு வீட்டுல இருந்து நடந்தே வந்துட்டீங்களே, உங்களுக்கு கால் வலிக்கலையா என்ன? என்ன பண்றது, வலியை பார்த்தா நமக்கு பணம் வருமா? வாழ்றதுக்கு பணம் வேணும்ல. வீட்டில் இருந்தா பணம் வந்துருமா என்ன? சரிதான்.